அன்புடையீர் வணக்கம். தமிழ்நாடு, இந்தியா மற்றும் உலக நாடுகளில் வாழ்கின்ற உலகத் தமிழர்களுக்கு செங்காட்டு மண்ணின் தமிழ் மணக்கும் வணக்கம். தமிழ்நாடு அரசின் பொது மற்றும் மறுவாழ்வுத்துறை சார்பாக தமிழர் நாள் விழா வருகின்ற 12/1/2022 புதன்கிழமை அன்று இணைய வழியே இனிதே நடைபெற இருக்கின்றது. மாநாட்டிற்கு அனுமதி அளித்த தமிழ் மண்ணின் மைந்தனாக திகழும் மாண்புமிகு முதல்வர் ஐயா அவர்களுக்கு உளமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். அதனை செயல்பட வைத்திருக்கும் அமைச்சரையா அவர்களுக்கும் அன்பு கலந்த நன்றிகள் பல. அவர்களோடு துணையாக இருக்கின்ற ஆணையர் அம்மா அவர்களுக்கும் மனமார்ந்த மகிழ்ச்சி. இந்த மாநாட்டின் தலைவராக திகழ்கின்ற மிகவும் சுறுசுறுப்பான ஆற்றலுடைய பொன் கதிரேசன் ஐயா அவர்களுக்கு எங்களது அன்பை காணிக்கையாக்கிக் கொள்கிறோம். தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்திருக்கும் தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் உள்ள காஜி கருத்தராவுதர் ஹவுதியா கல்லூரியில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக உதவி பேராசிரியராக இருந்து தமிழ் பணியாற்றிக் கொண்டிருக்கும் லெப்டினன்ட் முனைவர் மு. அப்துல் காதர் ஆகிய எனதின் குளிர் விடியல் அறிமுகம். உலகத் தமிழர்களின் வரலாறும் வாழ்வியலும் என்ற தலைப்பில் நடைபெறவிருக்கும் பன்னாட்டு மாநாட்டில் சாதுவன் நாகர் தலைவன் உரையாடலில் நாகர்களின் வாழ்வியல் என்ற தலைப்பில் எனது ஆய்வுரை அமைந்திருக்கின்றது. நாகர் என்பவர்கள் தமிழ் இலக்கியங்களிலும் இலங்கை இலக்கியங்களிலும் குறிப்பிடப்படும் பழங்குடி மக்களாவர். சரித்திர காலத்திற்கு முற்பட்ட பெரும்பாலும் தமிழர்களாகவே இருந்திருக்கக்கூடிய தென்னிந்தியாவிலும் இலங்கையிலும் பரந்து வாழ்ந்த இனத்தவரின் ஒரு கிளையினரே நாகர் என பொன் அருணாச்சலம் அவர்கள் கூறுகின்றார்கள். பன்மொழி புலவர் திரு க. அப்பாத்துரையாரோ மேலும் ஒருபடி சென்று நாகர்கள் தமிழராகவே தமிழகத்தில் வாழ்ந்தனர், எங்கும் வேறு இன மொழிக்கு உரியர் என்று பேச்சும் ஏற்படவில்லை, தனி இனமாகவே வாழ்ந்தனர், ஆகவே அவர்கள் கடல் கொண்ட தமிழகத்திலோ தமிழகம் சூழ்ந்த நிலத்திலோ இருந்த தமிழ் இனப் பிரிவினர் என்றும் கடல்கோளின் பயனாகவோ வேறு காரணங்களாகவோ எங்கும் பறந்தவர் என்றும் கருத இடமுண்டு என்று குறிப்பிட்டுள்ளார்கள். ஈழத்தில் வாழ்ந்த பண்டைய நாகா இனத்தவர் தமிழர்கள் என்று வாதாடும் போக்கு ஈழத்தமிழ் தேசியர்கள் மத்தியில் பரவலாக உள்ளது. சிங்களர்களும் இவர்களை தம் இனத்தோடு குறிப்பிடக்கூடிய எண்ணங்களும் நிறைய பதிவுகளில் பதிவாகிக் கொண்டிருக்கின்றன. இவ்வாறான கருத்துகளுக்கு இடையில் மணிமேகலை காப்பியத்தில் உள்ள ஆபுத்திரன் கதையில் வரும் நாகர்களின் வாழ்வியல் கருத்துக்களை பன்முக பார்வையில் ஆய்வதே இவ்வாய்வுரையின் போக்காக அமைகின்றது. நாகர்களை தமிழர்கள் என்று கூறிய முன் ஆய்வாளர்களின் கருத்துக்கு இவ்வாய்வுரை உறுதுணையாக உள்ளது. எந்த சமயத்திற்குள்ளும் அடைபடாத நாகர் இனம் தமிழினத்தின் அடையாளமாகவே உள்ளது. கல், மது, மாது ஆகிய நாகர்கள் மேற்கொண்டிருந்தாலும் ஆகிய வாழ்வியல் நிகழ்வுகளை மேற்கொண்டிருந்தாலும் தமிழினத்தின் நாகரிகத்தையும் பண்பாட்டையும் அறிந்திராத பிரிவினராக இருந்திருக்கலாம் என்ற கருத்தை இவ்வாய்வுரை மெய்ப்பிக்கின்றது. உலகத் தமிழ் உள்ளங்கள் அனைத்துக்கும் மனமார்ந்த நன்றியை கூறிக்கொண்டு என்னுடைய ஆய்வுரையை நிறைவு செய்கின்றேன். வாய்ப்பளித்த அனைத்து நெஞ்சங்களுக்கும் உளம் கனிந்த நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.